கடந்த 6 மாதங்களாக தலைமை கழகத்திலே மாநில கழகத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து வைத்து பல கருத்துரை ஆலோசனைகளை கேட்டறிந்த பின்பு மாவட்ட செயலாளர் கூட்டம் 2-3 முறை மாவட்ட செயலாளரை அழைத்து வைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்பு என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று அப்படியா என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மாவட்ட அறிவித்து அவருடைய அறிவுரையின் பேரில் ஒவ்வொரு மாவட்டமாக மாவட்ட செயலாளர் செய்கின்ற பணியை மேற்பார்வையிடுவதற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மேற்பார்வையாளர்களை இங்கே அன்றைக்குரிய சகோதரர் மாப்பா பாண்டியராஜனையும் அனுப்பி இந்த 3-4 மாத காலத்துக்காக செய்கின்ற பணியினை எந்த அளவிற்கு அது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, எந்த அளவிற்கு கழக நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடும் இணக்கமாக இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு சீனியர் தலைவர்களை அனுப்பி ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வு செய்ய வேண்டும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த தருமபுரி மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடைபெறும். முதலில் கட்சியுடைய சட்ட விதிகளின்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அது கட்சியுடைய சட்ட விதி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து அது நடைமுறையில் இருந்து வருகிறது. புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு பல்வேறு அரசியல் சூழலின் காரணமாக அதை உடனடியாக செயல்படுத்த முடியாத காரணத்தினால் 2250 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக போற்றுதலுக்குரிய எடப்பாடியாரை கொண்டு வந்த பின்பு அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பின்பு உறுப்பினர் படிவங்களை அவர் கையொப்பமிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அதை எடுத்து வந்து அந்த படிவத்தில் மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக கையொப்பமிட்டு தலைமை கழகத்திற்கு அனுப்பினோம். அப்படி அனுப்பிய தலைமை கழகத்தில் அது ஆய்வு செய்து உறுப்பினர் அட்டையை ஏற்பாடு செய்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் போது கையெழுத்திட்டாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா பொதுச் செயலாளர் போது அந்த உறுப்பினர் அட்டையை கையெழுத்திட்டாரோ, அதே போல இன்று பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடியார் கையெழுத்துமிட்டு அந்த உறுப்பினர் அட்டை நமக்கு வந்தது. அந்த உறுப்பினர் அட்டை முழுவதுமே நேரடியாக ஒவ்வொரு உறுப்பினருக்கும் செல்ல வேண்டும் என்பது பொதுச் செயலாளருடைய கோரிக்கை. அதன் அடிப்படையிலே அதை முழுவதும் சென்று விட்டதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்பது முதல். ஏனென்று சொன்னால் இதுவரையில் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி உறுப்பினர் அட்டையே இந்த கிளைக்கழக செயலாளர் வாங்கி வருவார்கள். 5 ஆண்டுகளுக்கு அந்த புதிய உறுப்பினர் அட்டை வந்தவுடனேயே ஒரு 3 மாதத்திற்குள்ளாக உள்கட்சி தேர்தல் வரும். தலைமையிலே தேர்தல் ஆணையர்களை அனுப்பி வைப்பார்கள். மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அந்த பகுதியிலே அந்த தேர்தல் ஆணையரை அழைத்து வந்து தேர்தல் நடத்துவார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது அந்த ஏற்கனவே அந்த உறுப்பினர் அட்டை வாங்கி வந்த அந்த சகோதரர்கள் ஒரு பையை தூக்கி வருவாங்க. பையை தூக்கி வந்து அங்கதான் வைப்பாங்க. வச்சு அந்த கட்டை எடுப்பாங்க. அந்த கட்டை பிரிச்சுக்கவே மாட்டாங்க. பிரிச்சு அவங்களுக்கு ஒரு 9 பேர் கையில் எடுத்து அதை கொடுத்து பேர் எழுதி அந்த நம்பரை எழுதி கையெழுத்து போட்டு கிளைக்கடை முடிச்சு மறுபடியும் அதை எடுத்து போட்டு ஏப்பா எல்லாம் அவங்க கிட்டே என்னத்துக்கு நாங்கள் நம்ம கிட்டே மறுபடியும் எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா நம்ம பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் தானே, அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியல. அதனால நம்ம பொதுச் செயலாளர் வந்திருக்கிறோம், எப்படியாவது இந்த உறுப்பினர் அட்டையும் ஒவ்வொரு தொண்டகட்டையும் போடுன்ற ஒரு ஆர்வத்துல கடுமையான முயற்சி இருந்தார். அந்த கடுமையான முயற்சியின் விளைவு இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்துல தம்பியை கேட்டேன், என்னப்பா ஆனா தெளிவா எல்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னா அப்படி யாருன்னா கொடுக்கலன்னு என்கிட்ட போன் பண்ணாங்கன்னா கூட
உடனே பேசி ஓரளவுக்கு 90% போய் சேர்ந்துச்சுன்னா மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் முதல் ஆய்வு கூட்டத்துக்கு வந்த முதல் கோரிக்கை அதான் இது ஆய்வு. இந்த ஆய்வில் தர்மபுரி மாவட்டத்தில் சிறப்பான முறையில் இது பணியாற்றிருக்கிறீர்கள். அதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் மாப்பா பாண்டியன் ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது PLA 2, அதாவது 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதுவரையில் நாம் தேர்தல் பணி ஆற்றுவதை விட இந்த தேர்தல் அதி முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். அது நான் பின்னாடி வரேன். அதற்காக இந்த பூத் கமிட்டியில் சிறப்பு முகாம் தேர்தல் ஆணையமே நடத்துகிறது. அந்த தேர்தல் ஆணையமே கடந்த 16-17 தேதி முடித்து விட்டது. வருகின்ற 23-24 மீண்டும் ஒரு சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. அதிலே தேர்தல் ஆணையமே ஒவ்வொரு கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய பிரதிநிதிகள் அந்த பூத் ஏஜென்டாக உட்கார்வதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் ஒவ்வொரு பூத்திற்கும் ஒரு ஏஜென்ட். அது நம்முடைய அன்பிற்குரிய தம்பி KP அன்பழகன் அவர்கள் மற்றும் ஒன்றிச்சாளர்கள் அதை முழத்திலே கொடுத்திருப்பார்கள். அதையும் பார்த்தேன். அந்த பூத் ஏஜென்ட்டும் வந்திருக்கிறது. இதில் நாம் இதுல ஒரு இன்வால்மெண்டோட போகணும். ஒரு பூத்துக்கு உங்களை ஏஜென்டா போட்டாங்க. அந்த பூத்துக்கு ஏஜென்டா போட்டதுக்கு எதுக்காக போட்டாங்க? 18 வயது நிரம்பியவர்களை உறுப்பினராக சேர்க்கணும். அது எப்ப 18 வயசு வரணும்? 1/1/2025 18 வயசு இருந்தா போதும். அப்போ இப்போ 17 வயசு 11 மாசம்னா கூட அந்த தம்பிய உறுப்பினராக சேர்க்கலாம். இத நீங்க ஒரு பூத்துக்கு 5 பேர் 10 பேர் நாம சேர்த்தனா கூட கணக்கு போடுங்க. ஒரு பூத்துக்கு 5 பேர் 5 பசங்க வந்திருப்பாங்க. எப்படிதான் வந்திருப்பாங்க. அது நம்ம சேர்த்தனம்னா விளையாட்டுக்குள்ளாம அரசியல் ஒன்றும் பெரிய ஆர்வம் இருக்காது. படிக்கிற படம் தானே, ஆர்வம் இருக்காது. அவனை கூட்டு போய் கையெழுத்து வாங்கி போய் சேர்த்தும் போது அவங்கிட்ட நம்ம சொல்லணும், நான் திமுகப்பா, உனக்கு தெரியும், அந்த ஊர்ல தான் இருக்கிற உனக்கு தெரியும். என்ன அண்ணா நீ கூப்பிடுறீங்க பாப்பா உறுப்பினர் அடுத்த எலெக்ஷன் வந்தல 18ல 26ல ஓட்டு போடல. நீ முதல்ல எல்லாம் கையெழுத்து வாங்கி போட்டு முன்னாடி எப்பா மறந்துடாதுப்பா அதிமுக நீக்கும்பா ரெட்டலைக்கு போய் அவன் முத உள்ள வரும்போது அவன் மனசுல நாம பதிய வச்சிடணும். பதிய வைக்கும் போது இது நல்லதா கெட்டதான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன நினைப்பான்னா நமக்கு மரியாதை கொடுத்தாப்பா. தலைவரே 2 சேர் போடு கொடுங்க. 2 சேர் போடு பாரு. ஒரே பேர் கொடுப்பா. ஹாஸ்பிட்டல் பாக்கணுமா? தலைக்கு அடிப்பட்டு கோயிலுக்கு 2 சேர் போடுது. நடந்து பேசலாம் வேணாவா? நீ பேசுங்க. அந்த
தம்பி மாமிதான் இருப்பார். அவருடைய மனதுல வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் ஓட்டு போடும் போது ஒரு 5 பேர் ஒரு பூத்துக்கு நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன், 5 to 10 பேர் ஒரு தொகுதிக்கு 300 பூத்து வருது. ஆவரேஜா 300 to 320 பூத்து வரும். ஒரு பெரிய கான்ஸ்டிட்யூன்சி தான் ஒரு 350 பூத்து வரும். 300 பூத்தை வச்சா கூட 10 பேர்ல 3000 பேர் வந்துடுறாங்க. இந்த 3000 பேர் புதுசா நமக்கு ஆட் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி போட்டவங்க நம்ம கட்சிக்கு இருந்தவங்க இருக்கிறவங்க, நம்ம கட்சியுடைய அனுதாபிகள். இவங்க நம்ம கட்சியே இல்லை, நம்ம கட்சி அனுதாபே இல்லை. புதிய வரவு. அந்த புதிய வரவு முத அந்த தேர்தல் அலுவலர் அந்த தேர்தல் ஆபீஸ் உள்ள போய் அந்த பாக்ஸ் பார்த்து குத்தும் போது, கட்டளை குத்தும் போது அவன் மனசுல ஆழமா பயந்து அப்படி 10 ஓட்டு வரும்போது 300 பூத்துக்கு 3000 ஓட்டு, நமக்கு 3000 ஓட்டு கூடும் போது எதிரிக்கு 6000 ஓட்டு குறையும். எதிரிக்கு 6000 ஓட்டு குறையும். இந்த பணியை நம்ம செய்யணும். இந்த பணியில நம்ம சுரத்தை காட்டிடக்கூடாது. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் உங்களை வழி நடத்துவாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்களால போய் இருக்க முடியாது. 300 பூத் ஒரு தொகுதியில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேடியஸ்ல அந்த பூத்துகள் அமைஞ்சிருக்கும். அதனால அந்தந்த பகுதியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள், இப்ப தம்பி சிங்கார் சொன்னார் இல்லையா, பெரிய பொறுப்புல அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் போய் அந்த இடத்துல பார்த்தாவே சிறப்பா அமைஞ்சிடும். இந்த வேலையை தயவு செஞ்சு வரல 23, 24 ஒரு முயற்சி பண்ணுங்க. நீங்க போய் எல்லாரும் சொல்லுங்க, அந்த பூச்சி முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. இன்னைக்கு தேதி வந்து 22 ஆயிடுச்சு, நாளைக்கு வருது, நாளைக்கு 2 நாள் வருது. நீங்க சாயந்தரம் போய் கொஞ்சம் அப்படியே பேசி அவளை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நல்லது. இது அடுத்தது, இப்ப இந்த தேர்தலை நம்ம புதுமையா சந்திக்கலாம் அப்படின்னு பொதுச் செயலாளர் நினைக்கிறார். பொதுவா இப்போ உறுப்பினர் ஆட்கள் நமக்கு வந்துடுச்சு. அடுத்தது கட்சி தேர்தல் வரும். கட்சி தேர்தல் வரும்போது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த தேர்தல் நடக்கும். அதாவது ஒரு கிராமத்தினுடைய கிளை, அந்த கிளை நடக்கும். அது மாற்று கருத்து கிடையாது. அதோட கூடுதலா நாம முதல்ல ஒரு முடிவெடுத்தோம். இந்த மாநகராட்சி நகராட்சியில ஒரு வார்டுல வந்து 10 பஞ்சாயத்து 10 பூத்து 12 பூத்து வருது. அப்படி 10 பூத்து 12 பூத்து வரும்போது சரியான முறையில ஒரு வார்டு செயலாளரால கண்காணிக்க முடியறதில்ல. அதனால மாநகராட்சியிலும் நகராட்சியிலையும் ஒவ்வொரு பூத்திலேயும் ஒரு கிளைக்கழகம். அந்த கிளைக்கழகத்தை போட்டா 9 பேர், ஒரு தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை செயலாளர், துணை செயலாளர் 9 பேர் போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அது நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அது சொன்னோம். அதற்கு தொடர்ந்து மீண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுச் செயலாளர் ஏன் ஊராட்சியில் இருக்கிற ஒவ்வொரு பூத்துமே ஒரு கிளைச்சலாக கொண்டு வந்துடலாமே அப்படின்னு அவர் சொல்லும் போது சில சந்தேகங்கள் வந்தது. எங்களுக்கு கேட்டோம், நீங்க நகராட்சியில ஒரே பகுதியில் இருக்கு, அந்த ஒரே பகுதியில் இருக்கிறதுனால வாக்காளர்கள் வந்து பக்கம் பக்கம் இருக்காங்க. அதுல வந்து அந்த பூத்துல கமிட்டி போறது கிளைக்கழகங்கள் சரியா தான் இருக்கும். கிராம பகுதியில் வரும்போது 2 கிராமம் 3 கிராமம் சேர்ந்து ஒரு பூத்து வரும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் போது அவர் தெளிவா சொன்னார். பொதுச் செயலாளர் வந்து, அண்ணே அந்த கிராமத்திலேயும் நாம பூத்து கிளைக்கழகம் போடலாம். அது எப்படி போடணும்னா, அந்த 3 கிராமத்துல இருக்கிற கட்சிக்காரரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுங்க. அந்த 3 கிராமத்துல இருக்கிறவங்களையும் அதுல முழுமையா ஈடுபடுத்தக்கூடிய அளவுல வேகமா செயல்படக்கூடியவர்களை அது அமைப்புல போட்டுருங்க. அது எல்லா கிராமத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் வந்துருது. அப்படி வரும்போது நாளைக்கு தேர்தல் வர 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 அந்த கிளைக்கழகங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இல்ல அந்த கிளைக்கழகத்திலே வரவங்க கூட அந்த பூத் கமிட்டிக்கு வரலாம், அந்த பூத் கமிட்டி கிளைக்கு வரலாம். அதனால அதையும் போடலாம். அவர் நல்ல ஆலோசனை சொன்னாரு. இப்ப அது அடுத்தது மாவட்ட கழக செயலாளருக்கு அது எல்லாம் உரிய எல்லாரோட ஃபார்ம் எல்லாம் வந்து சிலப்ப எல்லாம் வந்திருக்கு. நீ அடுத்தபடி அதுல இறங்குவாரு.
அதுல நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரே ஊர்ல 2 பூத் 3 பூத் பெரிய ஊர்ல அது இப்ப அதுக்காக தான் நீ இப்போ அதுக்காகப்பா இதுல ஃபாலோ பண்ணி தான் புரிஞ்சிருக்கும். கார்பரேஷன்ல ஒரே வார்டுல 12 பூத்து 15 பூத்தெல்லாம் இருக்கு. முனிசிபாலிட்டியில 2 பூத்து 3 பூத்தெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் கிராமத்துல 2 பூத்து இருக்குன்னா பிரிச்சு போட்டுங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒர்க் பண்றது ஈஸி. 3 கிராமம் இருக்கிறத வந்து ஒரு பூத்துல இருக்கிறத நீங்க அது போடுறது கஷ்டம். அவளெல்லாம் கூப்பிட்டு உட்காரிக்கணும். அந்த வில்லேஜ்காரன் கூட இந்த வில்லேஜ்காரன் கூட அவனையும் கூப்பிடணும். இல்லாட்டில அவங்க வரலன்னா ஏப்பா வரல ஏன்னா நான் நாளைக்கு வந்து வச்சுக்க விட முடியாது. இந்த நேரத்துல நம்ம பெரிய பதவியில் இருந்தா கூட கீழே இருக்கிற நிர்வாகிட்ட தொண்டகிட்ட அதிகாரத்தை காட்டாதீங்க. தயவு செஞ்சு அதிகாரத்தை காட்டாதீங்க. இந்த நேரத்துல அரவணைக்கு போறதுக்குரிய மனநிலையை நீ உருவாக்கணும். டக்குனு ஏடா நான் கூப்பிட்டு ஏடா வரல நீ தயவு செஞ்சு விட்டு. ஏன்னா நம்ம எப்பயுமே நீண்ட காலமா அந்த பழகிட்டோம். அது நம்மளால நம்ம தவிர்க்க முடியாது. சொல்லுவோம் அவெல்லாம் போய் போட எடுத்து போட அப்படின்னு வச்சுங்களேன். அவன் அங்க உட்காந்துன்னு சரிப்பா நம்மளதான் பத்திக்கலப்பா உடுப்பா போச்சு. ஒரே ஒரு தொண்டனை விட்டினா கூட பெரிய லாஸ். ஏன்னா இவன் தான் நம்பிக்கையான ஆள். நமக்கு இந்த நம்பிக்கையான ஆளு நாம ஏன் உதாசீனப்படுத்தணும்? அவனுக்காக 24 மணி நேரம் அமைதியா இருப்போம். அடுத்த நாள் வரான் அவனால பக்குவமா பேசி வேலையை முடிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மற்ற இருக்கிற தலைவர்கள் முழுசுமே இதுல முழு ஈடுபாடோட இதுல நல்ல வேகமா செயல்படக்கூடியவர்களை நீங்க போடணும். அதே மாதிரி தம்பி சொன்னாரு, அந்த போடுற பொறுப்பாளர்கள் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். நம்ம கட்சியை பொறுத்தவரை எப்படின்னா சீனியர்கள் அந்த இடத்தை விடுறதுக்கு மனசு வராது. அது கூட அது 80 வயசு ஆயிருக்கும். 80 வயசு ஆயிருக்கும். யாராம எம்ஜிஆர் இருக்கும் போதே நான் ஆமா அது முடியாது. அவங்களுக்கு அந்த ரைட்ஸை கிளைம் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அதுல நாம அவங்க மேல வருத்தப்படுறதோ கோபப்படுறதோ பிரயோஜனம் இல்லை. அவன் நம்மள திட்டத்தில் ஆரம்பிச்சுக்குவான். வீக்கெண்ட்ல திட்டுவான், எங்க பார்த்தாலும் திட்டுவான். நேற்று அந்த பையன்பா எல்லாம் கொள்ளடிச்சு எங்களை முன்னெடுக்கிறான். அதோட உன்னோட அடிச்சு சேர்த்துக்குவான். அதனால சமாதானப்படுத்தி எப்பா சாமி இரு, கௌரவ தலைவர் கொடுக்குற பெரிய பதிவுலாம் வருது இருப்பான்னு சொல்லிட்டு சைலண்டா நல்லா ஆக்டிவா இருக்கிற ஒரு 40 ஏன்னா இந்த தேர்தல் ஆமா இந்த தேர்தல் நமக்கு அது பின்னாடி வர மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். அதனால இந்த அமைப்புகளை முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணணும். இந்த அமைப்புகளை கரெக்ட் பண்றதுக்கு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மற்ற நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு கொடுக்கணும். இத நல்ல முறையில் செஞ்சீங்கன்னா போதும். அடுத்தது ஒற்றுமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு சோதனை காலகட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை காப்பாற்றிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம். இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்குரிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அனைத்து தேர்தலிலும் குறிப்பாக பிரிந்த தருமபுரி மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 5 சட்டமன்ற தொகுதிகளும் வென்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அதான் நடந்த ஒன்றிய குழு தலைவர்கள் படிச்சாங்க. எல்லாரும் விட்டுட்டு அவங்க படிச்சதுக்கு என்ன காரணம்னா எந்த மாவட்டத்திலையும் இவ்வளவு ஒன்றிய தலைவர்கள் இல்ல. அந்த சூழல்ல நாம ஆட்சியில் இருந்தாலும் கூட பல்வேறு சூழல்ல வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு நிலைமை. இங்க ஆனா வெற்றி பெற்று இருக்கீங்கன்னா அந்த வெற்றி பெற்றது
சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சொல்லலாம், உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி சொல்ல முடியாது. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி சொல்ல முடியாது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்மளோட இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கூட எதிர்த்துடலாம். அதான் அதனால இந்த உள்ளாட்சியில் நடந்த தேர்தல் முழுவதுமாக அதிமுக தொண்டன் உழைப்பால் கிடைத்த வெற்றி. இவங்க எல்லாம் பேர் சொன்னேன். ஒரிஜினாலிட்டி அது கூட்டு. அதனால இந்த ஒரிஜினாலிட்டியா நாம் இருக்கணும். இந்த ஒரிஜினாலிட்டியா இருக்குன்னா நாம் ஒற்றுமையா இருக்கணும். எல்லாம் கூட்டணி கூட்டணி பத்தி நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனை சந்திச்சு 91 மிகப்பெரிய வெற்றி, 96 மிகப்பெரிய தோல்வி, அடுத்து 2001 கூட்டணி வெற்றி, 2000 பெரிய தோல்வி, 2011 வெற்றி, 2012 கூட்டணியே இல்லாம தனியா நின்று ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தவர் புரட்சி தலைவர் அம்மா. எப்படி கணக்கு போட்டு வராங்க பாரு அம்மா. அப்படியே கூட்டணி வச்சுட்டே வந்தாங்க, சூழ்நிலையை பார்த்தாங்க, தொண்டனை தயார் பண்ணிட்டாங்க. 16 லட்சம் தொண்டனை 1.5 கோடி தொண்டனை உருவாக்குறாங்க. அந்த தொண்டன் மேல நம்பிக்கை வந்தது. நம்மளை காப்பாற்றுவோம் அந்த தொண்டன நம்பிக்கையில 2014 யாரும் வேணா என் தொண்டை இருந்தா போதுன்னு தேர்தல் பெரிய வெற்றி. அதுக்கு என்ன காரணம்? ஒற்றுமை. எங்க இருந்து அந்த ஒற்றுமை பிரியுது? மேடையில் இருக்கிறவங்க நாங்க தான். என்ன காரணம்? பதவி, போட்டி. இதுல எப்ப அந்த ஒற்றுமை நமக்கு பிரியலாம்னா, சின்ன வயசுல அரசியல் இருக்கும்போது, அனுபவம் குறைவா இருக்கும்போது, நம்ம அவனை நம்ம முந்திடுவானோ இவனை நம்ம முந்திடுவானோ அப்படின்ற இடத்துல அந்த போட்டி வரும்போது அந்த பிணக்கு கோபம் வரலாம். ஆனா அனுபவம் நிறைய வந்து இந்த போராட்டத்துல பல தோல்விகளை சந்தித்து, பல அவமானங்களை சந்தித்து, பல சங்கடங்களை சந்தித்து, சில வெற்றிகளையும் சந்தித்து வரும்போது நம்ம மனசு பக்குவப்பட்டு. ஏன்னா நீ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அந்த வர்ற இடத்துக்கு கஷ்டப்படுற அதே நேரத்துல இன்னொருத்தவன் போட்டியா வருவான்ல, அவனும் கஷ்டப்பட்டுதானே வரான். ஏன் அவனை அரவணைக்கிறதுக்கு நீ யோசனை பண்ற? அவனை அரவணைச்சீங்கன்னா அவனுக்கு எதிரியே இல்லை, ஒண்ணு இல்ல. நீ அனுபவம் பண்ணியா நீ நடந்தான் சொன்னா இல்லையா? இயற்கை குணம் அது. நீ நடக்கும் போது நீ முந்திட்டு போனாங்க, அவன் முந்திட்டு போகணும்னு ஆசைப்படுறான். நீ அப்படி முந்திட்டு வர்றதுக்கு தான் நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கிறியே. அந்த படிக்கட்டுகள் ஏறா போராடி வந்திருக்கிறியே. அந்த போராடி வரும்போது பின்னாடி ஒருத்தர் வரும்போது அரவணைச்சுக்கோ, அவன் உன்னால மனசு பெருசு பண்ணுங்க. எதிரியா பார்த்தா எதிரியா தான் தெரியுமா, நண்பனா பார்த்தா தான் நண்பனா தெரியும். நம்ம கட்சி மிகப்பெரிய கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய போது வெறும் காட்டாட்டு கூட்டம் தான், ரசிகர் மன்றம் தான். இன்னைக்கு அந்த கட்சியை செம்மைப்படுத்தியவர் புரட்சி தலைவர் அம்மா. தலைவர் 10 வருஷம் முதலமைச்சர் இருந்திருக்கலாம், இந்த கட்சியை உருவாக்குறவர். ஆனா அவர் அப்படியே எல்லாரும் சந்தோஷப்படுத்துவாரு. ரைட் போ. அன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வும் குறைவு, போட்டியும் குறைவு. அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பேர், இங்க பார்த்தா எச்சி ஆறுமுகம், அங்க பார்த்தா டாக்டர் பெரியசாமி, அங்க பார்த்தா கே சிவராஜ், இங்க பார்த்தா ரங்கநாதன். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானப்பா, முடிஞ்சு போச்சு. லீடர்ஸ் அவ்வளவுதான். மற்றவங்க என்ன போவாங்க வருவாங்க. சென்னைக்கு போறதே வந்து யாராவது கூட்டு போனா போவான், இல்லன்னா அந்த பக்கம் போறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு காத்தால எழுந்து பெட்ஷீட் எடுத்தா மெட்ராஸ் போய் நேரா போய் கார்டன்ல கூட்டு தான் வர்றத. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு. இந்த விழிப்புணர்வு வர்றது நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல நம்முடைய மனப்பக்குவமும் இருக்கு. அதனால விட்டு கொடுக்கக்கூடிய மனது தலைவர்களுக்கு வர வேண்டும், அரவணைத்து செல்ல வேண்டும்.
அடுத்தது அதிமுக தொண்டை கீழே இருக்கான் பாத்தியா, கிராமத்துல இருக்கிறவனுக்கு பொருளாதார ரீதியா எதுவும் கிடையாது. அது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது, எல்லாத்துமே செய்யவும் முடியாது, அது வேற விஷயம். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த கட்சி இருக்கணும், ஆட்சி இருக்கணும், நம்ம தலைவர் முதலமைச்சரா இருக்கணும், நம்ம அண்ணன் எம்எல்ஏவா இருக்கணும், நம்ம அண்ணன் மந்திரியா இருக்கணும். நான் என்ன இருக்கணும்ன்றது அவன் நினைச்சதே இல்லை. லட்சக்கணக்கான அதிமுக தொண்டன் தான் என்ன இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது. அவன் தன் தலைமையை பத்தி தான் நினைச்சான், தன் தலைவரை பத்தி தான் நினைச்சான். மேல கட்சி தலைவர் நினைச்சான், டிஸ்ட்ரிக்ட்ல அவனுக்கு யார் பிடிக்குதோ அந்த தலைவர் நினைச்சான். அவனுக்கு பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட அன்பா பழகிறவங்கிட்ட, அன்பா பழகாதவங்கிட்ட அவன் எப்படி பிடிக்கும்? அவன்கிட்ட காசு இல்ல, காசு இல்லாத நேரத்தில் இந்த தேர்தலை நாம சந்திக்கிறோம். இப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பல வேலைகள் இருக்கு. இப்போ தினை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம் போடணும். அந்த ஒன்றிய செயலாளர் போடுறாரு, மாவட்ட செயலாளர் கொடுக்கிறாரு, ஒன்றிய செயலாளர் போடுறாரு. ஒன்றிய செயலாளர் போடும் போது ஒரு கிராமத்துல போய் போடுறோம். ஒரு நாளைக்கு 3 கூட்டம் வச்சுங்க. அந்த 3 கூட்டத்துல அந்த கிராமத்துல இருக்கிற கிளைக்கழக செயலாளர் ஒப்படைக்கிறோம். அவனுடைய நிலைமை என்ன ஒன்றிய செயலாளர் தெரியும், அவனுடைய நிலைமை என்ன மாவட்ட செயலாளர் தெரியும். அவன் நிலைமை என்ன தெரிஞ்ச பின்னாடி அவனை சிரமப்படுத்தக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது. எப்ப நீ மீட்டிங் நடத்தி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவனை கூப்பிட்டு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு ஆகுது உனக்கு தெரியும். ஒரு மேடை, ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு மைக் செட் வச்சா இவ்வளவு செலவாகுது, இந்த வச்சுக்கோ. காசு கொடுக்கணும். நாம அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம், பதவி அனுபவிச்சிருக்கிறோம், பட்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம், காசு சம்பாதிச்சிருக்கிறோம். செலவு பண்ணும், செலவு பண்ணும். தொண்டர்கிட்ட காசு கொண்டு போய் கொடுக்கணும். அவன் பெருமையாக மீட்டிங் நடத்தும். அவன் சக்தி இல்ல, அதான் டீ வாங்கி கொடுப்பான், அவ்வளவுதான் அவன் சக்தி. அந்த காசு கொடுத்து அவன் நடத்த பாரு. அடுத்த நாள் அவன் நடைய மாறிடும் உங்ககிட்ட. அடுத்த நாள் டீ கடையில போனா சொல்லுவான், வீட்டுக்கு நடத்துற பாச்சா எப்படாச்சு தொலைச்சா இருந்தாங்க நினைப்பியா, காசு இல்ல எப்படி நடத்த? ஏய் யாருகிட்ட காசு இல்ல, யாருகிட்ட காசு இல்ல, எங்க அண்ணன் கொடுத்தாண்டா பெருமையா சொல்லுவான், மறைக்க மாட்டான். நாம தான் மறைப்போம். காசு கொடுத்தா எங்க காசு கொடுத்தா நான் தான் செலவு பண்ணுவோம், நாம தான் மறைப்போம். ஆனா தொண்டை மறைக்க மாட்டான், பெருமையா சொல்லுவோம், எங்க அண்ணன் கொடுத்தாண்டா, ஒன்றிச்சா கொடுத்தாண்டா, மாவட்ட சட்டை. அது தயவு செய்து 17 மாசத்துல 17 மாசத்துல அனுபவம் வாய்ந்த மாவட்ட செயலாளர் இருக்காரு, அனுபவம் வாய்ந்த தலைவர் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து செஞ்சீங்கன்னா வெற்றி உறுதி. இங்க கூட இந்த நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அன்பு சகோதரர் மாப்பா பாண்டியர் சொன்னாரு, எப்படி குறைஞ்சி குறையவே இல்லை, அதிமுக ஓட்டு குறையவே இல்லை. நாம நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்தார். எல்லாம் உங்களுக்கு அதை வச்சுதான் நம்மள எதிர்கட்சிகளும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கட்சியினுடைய பலத்தை பலவீனமா கொண்டு வராங்க. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நமக்கு கிடையாது. நாம என்ன சொன்னோம், நாங்க ஜெயிச்சு வந்த பின்னாடி எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி யார் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு நம்முடைய கோரிக்கை. காங்கிரஸ்காரர் என்ன பண்ணா, ராகுல் காந்தி வந்துட்டான். பிஜேபி காரர் என்ன பண்ணா, நரேந்திர மோடி விட்டான். இதுல என்னன்னா, தேசிய கட்சிகள் மத்தியில் ஆட்சி செய்யும் போது வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், நம்ம இயக்கத்தை தவிர்த்து இருக்கின்ற வாக்காளர்கள் மத்தியிலே யார் ஆட்சி அமர்வது என்ற சிந்தனையில் வாக்களிக்கின்றார். அவ்வளவுதான். நாம் அந்த ரேஸ்ல உள்ள போல, நம்மள அவர்கள் சிந்திக்கவே இல்லை. ஆனா நமக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னா நம் கட்சியின் மீது அசையாத நம்பிக்கையுடைய வாக்காளர்கள் தொண்டர்கள் போட்டிருக்காங்க. 24%.
அது தருமபுரி முன்னாடி தான் நிக்குது. சராசரி 21% தான். அதிமுக வாக்குகள் வந்து 19 20 21% வந்திருக்கு. இங்க 24% வந்திருக்குன்னா இந்த 24% மேல 4% இருக்கு பாத்தியா? அது 4% தான் 9 சேர்மன் ஆக்குறது. இந்த 9 சேர்மன் ஆயிருக்காங்க இல்லையா? அது 4 அது நிரந்தர ஓட்டு. நிரந்தர ஓட்டு. இப்போ வர்ற 2026 தேர்தலில் நமக்கு வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பல பொய்யுடைய வாக்குறுதிகளை கொடுத்து தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. அப்படி ஜெயிச்சு வந்துட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றினாரானா இல்ல, நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றல. அதனால மக்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க. நிறைய அதிருப்தி. அம்மா சொன்னாங்க, நீங்க தான் முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர் சொல்றதுக்கு என்ன காரணம்? 2021 ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிய அந்த வாக்காளர் மக்கள் இப்பொழுது மீண்டும் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்றாங்கன்னா, அப்போ 2016 21 மட்டும் நடந்த ஆட்சி ஒன்றும் மோசமான ஆட்சி இல்லை, நல்ல ஆட்சி தான். ஆனா 21 இந்த பொய் வாக்குறுதினால, பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, இந்த பொய் வாக்குறுதினால ஒரு 4% மாறிச்சு. எப்படி நான் அந்த ஓட்டர்ஸ் இந்த இளைஞர்களை சேர்த்தனா 10 பேர் கூட 3000 ஓட்டு வருது, அந்த மாதிரி சபலப்பட்ட சகோதரிகள் தாய்மார்கள் சரி இருக்கட்டுமே இதெல்லாம் கொடுக்கலான்னு மாற்றி போட்டதுனால ஒரு 3 லட்சம் ஓட்டுல நம்ம வெளியே வந்துட்டோம். அவங்க உள்ள போயிட்டாங்க. ஆனா உள்ள போனவங்களை சாதிச்சாங்கன்னா சாதிக்கல, ஒண்ணுமே நடக்கல. தருமபுரி மாவட்டத்துல இன்னைக்கு ஒட்டுமொத்த மாவட்டத்தை வச்சுங்க, இன்னைக்கு கல்வியில தமிழ்நாட்டிலேயே முதன்மை மாவட்டமா தருமபுரி மாவட்டம் இருக்கு. எவ்வளவு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கான், எவ்வளவு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் போயிருக்கான். நீ எங்க போனாலும் டிஎன்பிசில போனாலும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பையன் தான் முன்னாடி இருக்கான். அதுக்கு என்ன காரணம்? நல்ல கல்வி. அந்த கல்வியை கொடுத்தது யார்? கருணாநிதியா, ஸ்டாலினா, புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார். நீங்க தம்பிக்கு நாகாலஜி கொண்டு வந்திருக்காரு, எங்க வந்தது? கருணாநிதி கொண்டு வந்தாரா? ஸ்டாலின் கொண்டு வந்தாரா? எடப்பாடியார் தான் கொண்டு வந்தாரு. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குது, யார் கொண்டு வந்தது? எடப்பாடியார் தான் கொண்டு வந்தாரு. எல்லா கல்விக்கூடங்களும் புரட்சி தலைவி அம்மா காலத்துல தான் வச்சுங்க. அந்த கல்விக்கூடங்கள் வந்ததுனாலதான் பிள்ளைங்க படிச்சுட்டு இன்னைக்கு உலகம் முழுவதுமே இருக்காங்க தருமபுரி மாவட்டத்து பிள்ளைகள். அதற்கு காரணம் நம் கட்சி. இது எல்லாம் தான் போய் சொல்லணும். சும்மா நான் போய் ஓட்டு போடுங்க, ரெட்டை ஓட்டு போட்டாலாம் இப்பெல்லாம் முடியாது. எல்லாம் கேள்வி ஞானம் வந்துடுச்சு. கேள்வி ஞானம் வந்ததுனால நாம உண்மைகளை சொன்னா போதும். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. ஏதேதோ ஒரு திட்டத்தை சொல்றாரு, அந்த திட்டமெல்லாம் ஏமாத்துற திட்டம். அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதற்கான பேனர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்று ஒப்படைக்கிறோம். இந்த திணை பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சகோதரிகள் சேர்மன் ஆயிருக்கிறீங்க, நீங்க ஒண்ணு வேணாம். ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி பெண்களை எல்லாம் கூட்டு வாங்க, உங்களோட நிறுத்திக்காதீங்க. கூட்டு வந்து காலையில வேலையை முடிச்சுன்னா இந்த கட்சிக்கு நீங்க உணர்வுபூர்வமா உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கட்சியில நீங்க சேர்மன் ஆகி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு பெரிய கௌரவமான இடத்துல வந்து இந்த கட்சிக்குள்ள உட்கார வச்சிருக்கு. நீங்க ஒண்ணுல ஒரு 5 லேடிஸ் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா பக்கத்து வீடு, நீங்க கௌரவம் எல்லாம் போகாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற கிராமத்தை போய் உட்கார்ந்து பேசுங்க. பேசி ஏமா இந்த 5 வருஷம் நாம என்ன கண்டோம், என்ன 1000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்றாங்க. ஆமா 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதனால பலன் என்ன? உங்களுடைய சமூக மாற்றம், உங்களுடைய குடும்பம் வளர்ந்துச்சா? அங்கதான் நீ பேச ஆரம்பிக்கணும். நீ 1000 ரூபாய் கொடுத்தா ஸ்டாலின் வச்சுக்கோ, பட் நாங்க என்ன பண்ண கேளு. அது சொன்னோமா? என்ன பண்ணோம்னா, கிராமத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஒண்ணுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தார். சத்துணவு கொடுத்தனால அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துச்சு. சரி, ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க அழுக்கு துணியா போட்டுக்குது, துவைக்காத துணியா போட்டுக்குது. அது புரட்சி தலைவி அம்மா பார்த்தாங்க, 4 சட்டையை கொடுத்தாங்க. அது கொடுத்தது அதிமுக. சரி, அந்த குழந்தை படிக்கிறதுக்கு புஸ்தகம் இல்ல, நோட்டு இல்ல. இதெல்லாம் யார் கொடுத்தது? பெற்றோரால கொடுக்க முடியல, அம்மா கொடுத்தாங்க.
அப்ப அம்மா கொடுத்த புஸ்தகம் நோட்டு வச்சு படிச்சது. 8வது படிச்சு முடிச்சிச்சு. 9வது மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போகணும். பிள்ளைங்க நடந்து போயிடக்கூடாது, லேட்டா போக கூடாது ஸ்கூலுக்கு அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க. சைக்கிள் கொடுத்த பின்னாடி +2 போச்சு. பிடிச்ச போகும்போது இன்னும் நல்லா படிக்கணும்னு 15,000 ரூபாய்க்கு மடிக்கண்டு கொடுத்தாங்கம்மா. இதை படிச்சு முடிச்சு காலேஜ் போகணும்னு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல 15 காலேஜ் கொடுத்துருக்காங்கம்மா. படிச்சுட்டு இப்ப ஃபேக்டரி கொடுத்துட்டாங்க. எல்லா ஃபேக்டரி இப்ப தர்மபுரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சைடு எல்லா ஃபேக்டரி நாம கொடுத்தது. ஓலா ஃபேக்டரி நாம கொடுத்தது, ஷூ ஃபேக்டரி நாம கொடுத்தது, டெல்டா ஃபேக்டரி நாம கொடுத்தது, டாடா எலக்ட்ரானிக்ஸ் நாம கொடுத்தது, மயிலான் ஃபேக்டரி நாம கொடுத்தது. இப்ப கொண்டது எடப்பாடியார் கொண்டு வந்தது. இதுக்கு எல்லாமே பெண் பிள்ளைக்கு வேலைக்கு போகுது. இது சரியா இருக்குதா? இதெல்லாம் படிச்சு அந்த புள்ள 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குது. இது சரியா? 1000 ரூபாய் கொடுத்தான் அவங்ககிட்ட, வீட்டுக்காரன் குடிக்கிறது புடின்னு போயிட்டான். எது சரி? இது சொன்னா விளக்கம் கொடுத்தீங்கன்னாலும் போதுமா? இந்த சமாச்சாரத்தை முன் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு சகோதரிக்கு சொல்லுது. சொன்னீங்கன்னாவே அவங்க மனம் நிச்சயமா மாறும். 400 ரூபாயா? ஆமா 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 அதெல்லாம் 1000 ரூபாய் கூண்டு வந்து 1000 ரூபாயா? 400 ரூபாயா? எல்லாமே ஏறி போச்சுப்பா. எல்லாரும் ஏறி போச்சு. அதோட இது இயற்கை. ஆனா அவர் கொடுத்த வாக்குறுதி கரண்ட் பில்லை ஏத்த மாட்டேன்னார். 2 மாசத்துக்கு 1 மாசம் கொண்டு வந்தார். அவர் கொண்டு இந்த கோரிக்கை எல்லாம் தானே ஓட்டு போட்டான். கரண்ட் பில்லை ஏத்திட்டான், அது சொல்லணும். 2 மாசத்துக்கு ஒரு தாடி கொடுத்தா 1 மாசத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னான், அது கொடுக்கல, அது சொல்லணும். 100 கிராமத்துல இது முக்கியம். 100 நாள் வேலையை 150 நாள் கொடுத்துருக்கலாம். 2019 எலெக்ஷன்ல இதான் தோத்தோம். நாம 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன சொல்லிட்டா, பிஜேபி ஆட்சி வந்தா 100 நாள் வேலையை எடுத்துருவாங்க. இந்த பொம்பளைகள் என்ன மகராஜி பண்ணாங்க, ஏரியில போய் உட்காந்து கதை பேசிட்டு சாப்பிட்டு நமக்கு வர்ற 300 போயிருச்சு, அதனால நாம மாற்றி போட்டோம். இப்படி போட்டுதான் 19 நாம தோத்தோம். நீ 19 பாத்துனாப்பா வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஊரூரா வந்து பாக்குறான் என்ன ஈரடா திராவிட கட்சி இப்படி வந்து போட்டோம். அடுத்து நடக்கவே சொல்லணும். கேஸுக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு சொன்னான், கொடுக்கல. இதெல்லாம் சொன்னா போதும். அடுத்தது இந்த 5 வருஷத்துல நம்ம ஊருக்கு என்ன பண்ணா, இது நாம பண்ணோம், இது காட்டாணி பஸ் விட்டது நாம தான் விட்டுருக்கோம். ஒன்னா அன்பழம் விட்டுருக்கோம், இல்ல அது கூட நான் விட்டுருக்கோம், இல்ல அது கூட கேஸ் இருக்கணும், இல்ல நாங்களா விட்டுருக்கோம். வேற யாரும் விட்டது கிடையாது. சும்மா பண்ணாங்க, ஏமாத்திரம் தான் சும்மா. நம்ம கிட்ட சுத்தி இந்த பசங்களை ஓடுறாங்க, நம்ம கிட்ட சுத்தி இந்த பசங்களை அங்க ஓடிட்டு இருக்கிறான், ஏமாத்திரத்துக்கு ஓடுறான். அவனை காப்பாத்திட்டு போறாங்க. அவங்களை பத்தி நமக்கு அக்கறை இல்லை. அதனால தயவு செய்து இந்த ஆய்வு கூட்டத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீண்டும் 2026 தருமபுரி மாவட்டம் 5 சட்டமன்ற தொகுதிகளும் வெற்றி பெற்றிருக்கிறது என்ற நல்ல செய்தியை உங்களால் கிடைக்க வேண்டும். நீங்கள் தொண்டனத்திலே செல்லுங்கள், தொண்டனத்திலே ஆதரவாக பேசுங்கள், தொண்டனுடைய உணர்வுகளை மதியுங்கள், தொண்டனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், தொண்டனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது நீங்கள் எண்ணியதை விட 100 மடங்கு அவன் கடுமையாக உழைத்து வெற்றியை நமக்கு ஈட்டி கொடுப்பார். நமக்கு வெற்றி புரட்சி தலைவர் முகத்தை காட்டினார், வெற்றி. புரட்சி தலைவர் அம்மா திருமுகத்தை காட்டினார், வெற்றி. எடப்பாடியார் உழைப்பை காட்டுகிறார், உறுதியாக நிற்கிறார். தொண்டர்கள் அவர் பின்னால் என்று கடுமையாக உழைப்பார்கள். அந்த உழைப்பிற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து வெற்றியை தேடித்தார்கள் என்று கூறி நல்ல வாய்ப்பு நல்கிய அன்பு தம்பி அன்பழகனுக்கும் இங்கே உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.